ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்ன லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, அதாவது ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ ஈவினிங்கில் எடுத்து இன்றைக்கி வந்து சிக்கன் பாஸ்தா தான் செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் ஃபுல்லாக வரப்போகுது. நான் எங்கள் அம்மா பாருங்க புதினா கிள்ளிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் போன வீடியோவில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட்டில் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஒரு சொன்னேன். என்னென்னா, அம்மாவுக்கு வந்து நெஞ்சு வலி வந்துச்சு, மைல்டு அட்டாக் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாமட்டாங்க. நாங்களாம் ரொம்ப பயந்துட்டோம். உங்களுக்கு நம்ம வீட்டில் கல்யாணம்லாம் வச்சுருக்கோமா, அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் உங்ககிட்ட வந்து அதெல்லாம் அம்மா ஐசியூவில் இங்கே சேர்த்தது, கேம்ஸுக்கு எடுத்துன்னு போனதெல்லாம் நான் ஆம்புலன்ஸில் தான் எடுத்துன்னு போனாங்க. அதெல்லாம் நான் காமிக்கல. ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியல. அம்மா வந்து நல்லா ஆனால் போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சியா, என்னால் காமிக்கவும் முடியல. இப்போ அம்மா வந்து கூப்பிட்டு வந்தாச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ நார்மலாக இருக்காங்க. வேலைக்கு இனிமேல் போகவே கூடாதுன்னு அம்மா கிட்ட சொல்லியாச்சு. போக மாட்டாங்கதானம்மா, போக மாட்டாங்க. சரி, எந்த வேலையும் கொடுக்கல. இப்போ சரி புதினாவாச்சு கிள்றேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. வெறுப்பாக இருக்குதான். சரி கிள்ளுங்க. இப்போ சிக்கன் பாஸ்தா தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அம்மா கிட்ட பேசுங்க. நம்ம ஒரு மாதிரியா இருக்குமா, ஒரு இதுவா இல்லை, சுறுசுறுப்பா இல்லை. அப்படியே சரி சும்மா அனுப்பிடுறேன் அப்படின்னு இருக்கிறேன். சரி ஓகே. இப்போ என்ன எப்படி பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம் வாங்க. சிக்கன் பாஸ்தாவுக்கு வந்து நான் எப்படி செய்வேன்னா, ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. இப்போ மறுபடியும் சொல்லணுமான்னு தெரியல. ஓகே வாங்க, செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிக்கன் போட்டாச்சு. பாஸ்தாவுக்கு பாஸ்தா வச்சுருக்கேன். நம்ம தாளித்து விடணும். இவங்க கரெக்டாக வீடியோ தான் முடிஞ்சு திருப்பிடுவார். அது ஏன்னே தெரியாது. வீடியோவுக்கு மட்டும் அவன் வரமாட்டார். சிப்படா வாசனை வருதான், சிக்கன் வாசனை தான். என்ன பண்ணுறீங்க ரெண்டு பேரும்? ஆளுக்கு ஒரு ஃபோன் வச்சுன்னு வந்துறீங்க. இங்கே பாருங்க, நம்ம வீட்டாண்ட எதுக்கு அவங்க வீட்லேயும் மேரேஜ். அடுத்த வாரம் நம்ம வீட்லேயும் இதே மாதிரி லைட் எரிஞ்சிட்ருக்கோம். நம்ம வீட்லேயும் மேரேஜ். கல்யாணம் பொண்ணு பாருங்க. ஏப்பா கேட்டு கூட சாத்தாம பான்னு திறந்து வச்சுன்னு உட்காந்துக்கிறீங்க ரெண்டு பேரும்? இங்கே இருந்தா ரொம்ப பிஸியாக இருக்க பொழுது. என்னடி இது கீழே தொப்புச்சு? இதுவும் இல்லையா, எதனா மெரிச்சிட போகிறேன். பயமாக இருக்குது இங்கே. ஆமாம்மா, எப்படி இருக்கு? சிக்கன் பாஸ்தா செஞ்சிருக்கீங்க. ஆமாம், சாப்பிட்டுருக்கேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னா இவ தான் நிறுத்து. காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா என்ன போட்டுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு கப்பில் போட்டு வச்சிட்டேன், ஆற வச்சிட்டேன். ஆமாம் என்ன பண்ணுறது. சாப்பிட்றேன். இந்த ஆற வச்சுருக்கேன். ஆமாம் ரெண்டு பேரும் வந்திருக்குறாங்க இப்போ விருந்தாளிங்க. உனக்கு எப்படி இருக்கு பாப்பா? இதோ உன்னால தான் நான் அப்படி நிறுத்தினேன். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை பண்ணி இருந்திருப்பேன். அடிச்சுக்குதுங்களா? கருப்பு வெள்ளைக்கு போட்டால் கருப்பு அடிக்குது. சாப்பிடுங்க. அவ கத்துறா, கோவம் வருது. ஏமா எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சாப்பிட்டேன்.
தூங்கிட்டு இருக்கிற பொழுது மயக்கமா இருக்குமா? மாத்திரை போடுறல்ல பின்ன ஹார்ட்டுக்கு இதெல்லாம் மாற்றி வேற கொடுத்துருக்காங்க. அது அப்படி தான் இருக்கும், செட் ஆகணும்ல உடம்புக்கு. திடீர்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதான் அதுதான் நல்லா சாப்பிட்டு படுத்து ரெஸ்ட்டு எடுக்கணும். நல்லா தூங்கி தூங்கி எழுந்தேன்னா கொஞ்சம் உடம்பு அப்படியே செட்டில் ஆகும், பழைய மாதிரி ஆகும். என்ன சரி, சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு படு. ஓகேவா? பை. என்னம்மா என்னம்மா பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஜூஸ் போட்டுருக்காங்க வாட்டர் இதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுப்பா? கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ண இதுவும் நேற்று வீடியோவில் கண்டினியூ. மறுநாள் சண்டே சமையல். சண்டே சமையல் இன்னைக்கு ஸ்பெஷல் முத்தும் பிரியாணி. இன்னைக்கு என்ன? சிக்கன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, வாட்டர்மெலான் ஜூஸ், அண்ட் மில்க், அப்புறம் எக்கு 65 வந்து ஊறிட்டு இருக்கு ஃப்ரிட்ஜில். இது பண்ணணும். சரி சரி. வேற்று ஊற்றும் பிரியாணி. ஆமாம், சண்டேக்கு வந்து எல்லாரும் வேற்று ஊற்றுது. ஓகே ஓகே. 10 minutes டம் போட போகிறோம். சரி ஓகே ஓகே. என்னம்மா குளிச்சா இல்லையா? முடிஞ்சிச்சுமா? குளிச்சுட்டேன். வேற சவுண்டு ஆஃப் பண்ணுறேன். சிக்கன் 65 வரியா? சொல்லவே இல்லையே. முடிஞ்சிச்சா? அப்போனா நம்ம எடுத்து சாப்பிடணும் ஒன்று. டேஸ்ட் பாருங்க. ஓகே. உப்புலாம் வச்சிருக்கா பாருங்க. நல்லாவே வச்சிருக்கு. எல்லாம் வச்சிருக்கா. சூப்பராக இருக்கு. ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக நல்லா இருக்கு. ஆனால் நீ குளிச்சுட்டுங்கிற பொழுதுங்க இல்லை மூஞ்சி விட்டது. அப்படியா? மூஞ்சி விட்டது. அப்படியே எடுத்து ஊற்றாம தான் சமையல் செய்ய முடியுமா? அவ்வளோதான், செய்யவே முடியாது. டைம் ஆயிடுச்சுல, முடியல. நம்ம காலைல யாரும் சாப்பிடல ஒன்றும். மலை துளிகள், மலை துளிகள், பெப்பர் பெப்பர் ட்ரை ஆனி நாங்கள் இருக்கு. பெரிய மட்டையில் பப்பாயா சின்னதாக இருக்கு. இப்போ பெருசெல்லாம் பறிச்சாச்சு. இடம் இல்லையா பாருங்க. சின்ன பப்பாயா மட்டும் இருக்கு. புரியல, வரையிருங்க. என்னம்மா பண்ற? வெயில்ல நின்றுட்டு ஆமா, அவங்க வீட்டில் ஹல்தி ஃபங்க்ஷன் இருக்கு. ஆமா ஆமா, அதனால அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வீட்டில் நலங்கெல்லாம் வைக்கிறாங்களே கல்யாணம்னு. இடம் இல்லைம்மா, வீடு உள்ள சின்னது, நம்ம ஹால் சைஸ் கூட இல்லை அவங்களுக்கு. அவங்க உட்கார வச்சு பண்ண முடியாது, அதனால. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்காக க்ளீன் பண்ணுறாங்க ஃபுல்லாக. இல்லை 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 இல்லை, இவங்க தான் நலங்கெல்லாம் வைக்கிறாங்க. இடம் இல்லை அவங்களுக்கு. நம்மளுக்கு இருக்க இடம் கூட அவங்களுக்கு கிடையாது, அதனால க்ளீன் பண்ணுறாங்க. வா சொல்ல சத்தம் கேட்குது. தம் ஓப்பன் பண்ண போறீங்களா? இது மூடி இருக்குல்லம்மா, அந்த பக்கம் இருக்கு பாரு. இதுவா? தானே, அதுதான்மா. இந்த ரைஸ் நல்லா இருக்காமம்மா? இந்த ரைஸு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இருக்கிற பொழுது கரெக்டாக இருக்கும். அப்படியா? பார்ப்போம். நெய் போடுமா வந்துட்டேன். நெய்யெல்லாம் காலி ஆயிடுச்சு, வாங்கணுமாம்மா. ஏன்னா இப்போ ஃபங்க்ஷனுக்கு பொங்கல்லாம் செய்யணும்னா எல்லாம் வாங்கணும்ல. அவங்க பக்கத்து வீட்டில் இல்லை ஃபங்க்ஷனுக்கு, அவங்க வீட்டில் எல்லாம் இடம் இல்லைல்ல, சாப்பாடு போட கூட இடம் இல்லை. நீ எதிர்க்க ஜேசிபி வச்சு க்ளீன் பண்ணுறாங்க.
நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, இப்படியே நம்ம கார் பார்க்கிங்லேயே வச்சு பண்ணிடலாம். அப்படிங்க சாப்பிடலாம். ஓகே. தண்ணி இல்லையா? தியானம் போடணும். போடுவாருமா, போடுவார். நீ இப்போதைக்கு கொஞ்சமாச்சும் பிடிச்சிக்கோ, போட சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி, எக்கு, 65, ரைத்தா. இப்போ வந்து வாட்டர் மெலான் மாமா வச்சுட்டு வருவாங்க. காரமா தெரியல, ஏறு பார்க்குறேன். வாட்டர் மெலான் அதில் லெமனா போட்டு வாட்டர் மெலான்ல லெமன் போட்டிருக்காங்க. மின்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லெமன் மின்ட்டு போட்டதுனால. ஓ, மாம்பழம். ஏன்பா எக்கெல்லாம் வச்ச? எடுத்துக்கோ. அதான் அவனும் கொடுத்துரு எக்கு. 60 மட்டும் கம்மியாக தான் போட்டேன். இந்த 65யா? பரவாயில்ல பரவாயில்ல. என்னப்பா ஒன்றும் பாப்பா கிளம்ப இதாக டேஸ்ட் பாருங்க. காரமாக எனக்கு ஃபீல் ஆகுது. காரில் கொஞ்சம் உப்பு தான் உரப்பாக இருக்குது. இப்போ அதிகமாக இல்லை. இப்போ அதிகமானா அந்த மாதிரி அதிகமாக சொல்லலை. சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு. சொல்லுங்க. ஆனால் கரைக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் காரணம் தெரியல. ஏன்னா நீ தானே செய்வீங்க. இந்த அரிசி கூட அப்படியே பெருசு பெருசாக இருக்குப்பா. எங்கே போய் வாங்கிட்டு வந்தது? இந்த இதுக்கு பிரிஞ்சி சாதா அரிசி தான் பிரியாணிக்கு போடுறீங்க. சூப்பராக இருக்கு. மாம்பழம் நல்லா இருக்கா? ஒரு மாம்பழம் நல்லா இருந்தால் ஒரு மாம்பழம் நல்லா இருக்க மாட்டேங்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. சரி, நீங்கள் சாப்பிட்ருங்க. நல்லா தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு ஒன்றுமே வேணும். ஐயோ, கேமரா எடுத்துருவான்ட்டியாப்பா. அடுப்பில் பண்ணுறீங்க? இந்த கஞ்சி காசுறப்பா. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி, விறகு அரிசி இதெல்லாம் போட்டு இது குடிக்கணும்ப்பா. அடுப்பு மேலே பண்ணுறீங்க? முடியல, கேரா வருது. என்ன பேனை போட்டு அதாக உட்காந்துருக்கேன். கேரா வருது. சரி, இதான் குடிக்கலான்ட்டு நான் கஞ்சி காசு எடுக்கிறேன்ப்பா. பிரியாணி வேணாவா? வேணாப்பா, எதுவுமே வேணாம். மாம்பழம், மாப்பிள்ளை, சிக்கன் பக்கடா ஒன்றும் வேணாம். ஆமாம்மா, எப்படி இருக்கு பிரியாணி? பிரியாணி மசாலா நல்லா இருக்கு. ஒரு கல் உப்பு ஏறிட்டு இருக்கு. அதாவது ஒரு கல் உப்புனாலும் கரையிற மாதிரி இல்லை, கொஞ்சம் உரப்பா இருக்கு, அவ்வளோதான். தவிர கரையிற மாதிரி இல்லை. காரம்லாம் இல்லை. நீ சொன்னிய காரம்லாம் இருக்கான்னு. காரம் ஃபீல் பண்ற மாதிரி இருந்தது. இருட்டா லைட்டா பண்றதா? சரி, பரவாயில்ல, விடுங்க, சாப்பிடுங்க. நீங்கள் செஞ்ச பிரியாணி நீங்கள் தான் டேஸ்ட்டு சொல்லணும். அரிசி நல்லா இருக்கு, வெந்தாதான் இருக்கு. எனக்கு இந்த மாதிரி அரிசி பிடிக்கலாமாம்மா. இந்த நல்ல மெலிசா ஊசி ஊசியாக இருக்கணும் அரிசி. இப்படி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு அரிசியிலே சாப்பிட்டு போயிடலாமே. வாங்காத இனிமே இது வீட்டுக்கெல்லாம். நான் டிமார்ட்ல வாங்குப்பானா கேட்க மாட்டேன். அங்கே கம்மி தான் அரிசி. அது எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாம். 2 பாட்டோம்ல, அதை போட்டாங்க. 25 கிலோ படம் 2 கிலோ இருந்தது. ஓகே, சாப்பிடுங்க. காலைல பிரியாணி டிஃபன். சரி சரி.